இந்த படம் பார்த்து முடிக்கிறப்போ உங்க எல்லாருடைய கண்ணும் கலங்கி இருக்கும். இந்த வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைக்கிற மாதிரி ரொம்ப ட்விஸ்டடான ஒரு கிளைமேக்ஸ்ல இந்த கதை இருக்கோங்க. முக்கியமா ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற பெண்களும் இந்த கதையை கேட்டாகணும். ஏன்னா இங்க ஒரு பொண்ணு தன்னுடைய புகுந்த வீட்டுல ஒரு டாக்ஸி டிரைவரா இருக்கிற தான் கணவருக்கு வாக்கப்பட்டு தன் கணவராலையும் மாமியாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்த சந்திப்பாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையோடயே கம்பேர் பண்ணிக்கிற அளவுக்கு இந்த கதை வருங்க. இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் இப்படி ஒரு கதை இருக்கிறதா சொல்லிதான் படத்தையே ஆரம்பிப்பாங்க. சோ எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஏக் துவா அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஹிந்தி படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக்கோட உள்ளவாங்க. பை தி வே நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கிற ஒரு ஏரியாவை காமிக்கிறாங்க. அப்படி அந்த ஏரியால இருக்கிற ஒரு பெண் தாங்க நம்ம படத்துடைய ஹீரோயின். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அன்பான குடும்பம், ஒரு பையன் ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் கணவர், அவங்க மாமியார் அப்படின்னு ஒரு சின்ன வீட்டுல அவங்க வாழ்வாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் தான் பொண்ணை கூப்பிட்டுட்டு கறிக்கடைக்கு வந்திருக்காங்க. அங்கேயுமே 1/2 கிலோ சிக்கன் வாங்க. அந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு கொடுக்கறதுக்கு கூட அவங்க கிட்ட காசு இல்லைங்க. ஐயா, அடுத்த வாரம் அந்த காசை உங்களுக்கு கொடுத்துடுறேன், இப்போதைக்கு கடனா எனக்கு இந்த சிக்கனை கொடுங்கன்ற மாதிரி கேட்டதுதான் அவங்க அந்த 1/2 கிலோ சிக்கனையே வாங்கிட்டு வருவாங்க. அப்படி கேட்கும் போதும் அந்த கடைக்காரனும் நம்ம ஹீரோயினை ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துதான் அந்த சிக்கனை கொடுப்பாரு. இதுதான் பார்த்தா இன்னொரு பக்கம் காய்கறி கடை இருக்கவங்க. அந்த கடைக்கு கூட நம்ம ஹீரோயின் கடன் வச்சுதான் காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அப்படி இந்த காய்கறிகள் இதையெல்லாம் வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் இன்னும் கொஞ்ச நாள்ல ரம்ஜான் வரப்போதுங்க. அதுக்காக தான் சரி இந்த ரம்ஜானுக்கு நம்ம பொண்ணுக்கு ஒரு துணியாச்சி எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் பொண்ணோட நம்ம ஹீரோயின் கடைக்கு வராங்க. அங்க ரொம்ப அழகா இருக்கிற ஒரு துணியையும் பார்த்து இது எவ்வளவு அப்படின்ற மாதிரி அந்த கடங்காரங்கிட்ட கேட்க அவர் 500 ரூபான்னு சொல்ல, உங்களுக்கு வேணா 400 ரூபாய்க்கு தரேன்ற மாதிரி சொல்றாரு. இந்த ட்ரெஸ் ஹீரோயினுடைய பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சு போயிருக்குங்க. 400 ரூபாய் அமௌண்ட் தான் கிட்ட இல்லாதனால அப்பா வீட்டுக்கு வந்ததும் அவர்கிட்ட காசு வாங்கி உனக்கு வாங்கி கொடுக்கறதா சொல்லிட்டு இப்பதான் பொண்ணோட ஹீரோயின் வீடு திரும்புறாங்க. அடுத்த நாள் காலையிலயும் நம்ம ஹீரோயினுடைய கணவர் டாக்ஸி டிரைவர்னு சொல்லிருப்போம் பாத்தீங்களா, அவரு வேலைக்கு கிளம்புவாரு. கூடயே ஹீரோயினுடைய 2 பசங்களும் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க இவங்க தான் காலையில எழுந்து எல்லா வேலையும் பார்த்து லஞ்ச் எல்லாம் கட்டி கொடுப்பாங்க. அப்படி பையன் கிட்டையும் லஞ்ச் பாக்ஸ கொடுத்துட்டு ஒழுங்கு மரியாதையா படிக்கிற, பாத்ரூம் வருது இது வருதுன்னு சொல்லி ஸ்கூல்ல கட்டடிச்சிட்டு வந்த அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியும், இன்னும் கொஞ்ச நாள்ல ரம்ஜான் வந்துடும், ரம்ஜான் அன்னைக்கு நம்ம வெளியே போய் சாப்பிடலாம் ஜாலியா இருக்கலான்ற மாதிரியும் அங்க அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அதே வீட்டுல ஓரமா இருந்து ஹீரோயினுடைய பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கேக்குறாங்க, ஹீரோயினோட பொண்ணு படிக்கலையான்னு கேக்குறீங்களா? அவங்களும் அதே பள்ளியில தான் படிப்பாங்க. ஆனா என்னன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாதனால இப்போதைக்கு நம்ம ஹீரோயினோட பொண்ணை அவங்களால ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாத ஒரு நிலைமைங்க. ஹீரோயினோட பொண்ணும் இப்போ அவங்களுடைய பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமாவே அப்பாப்பா என்னையும் தம்பியோட சேர்ந்து ஸ்கூலுக்கு கூட்டு போங்கப்பா அப்படின்ற மாதிரி பின்னாடியே ஓடி வர, ஆனா அவங்க அப்பா அதை கண்டுக்காமையே தான் பையனை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இதை எல்லாம் மொட்டை மாடியில இருந்து ஒரு ஏக்கத்தோட ஹீரோயின் பாப்பாங்க. தான் பொண்ணு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க. பொண்ணுனாலே அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சு இப்ப தான் பொண்ணையும் கூப்பிட்டு, ஒண்ணு கவலைப்படாத, நீ போய் இன்னைக்கு விளையாடு, நாளைக்கு ஸ்கூலுக்கு போய்க்கலான்ற மாதிரியும் அங்க விளையாட அனுப்ப இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவுமே ஒரு டாக்ஸி டிரைவரா இருந்து இந்த பழைய டாக்ஸி தாங்க ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. இப்ப இந்த ஊபர் ஓலாலாம் வந்திருக்கோம் பாத்தீங்களா, அதோட எதிலையுமே அவர் கனெக்ட் ஆயிருக்க மாட்டாரு. மக்களா வந்து ஒரு டாக்ஸில ஏறினாதாங்க உண்டு. வேலைக்கு போறவங்களும் கொஞ்சம் பந்தாவா இருக்கிறவங்க எல்லாம் இந்த டாக்ஸில உட்கார மாட்டாங்க. ஹீரோவுடைய டாக்ஸில ஏசி இருக்காது. அதுவும் இப்ப ரொம்ப பழசானதுனால ரொம்பவுமே அவாய்ட் பண்ணுவாங்க. இப்ப அங்க ஒரு கேப் பிடிச்சுதான் அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க. சோ இப்படி வருமானம் இருந்தா ஹீரோ எப்படிங்க ஒரு குடும்பத்தை பாத்துக்க முடியும்? அதுவும் 2 பசங்க, அவங்க எல்லாரையும் எப்படி படிக்க வைக்க முடியும்? இப்போ ஒரு ஓரத்துல நின்று அவருடைய டாக்ஸியையும் அவரு தொடச்சிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு இந்த காய்கறிகள் எல்லாம் தூக்கிட்டு வர ஒரு அக்காவுமே மார்க்கெட் வரைக்கும் டாக்ஸி வருமானு கேட்க, நீ மீட்டர் போட்டா மட்டும் தான் டாக்ஸில ஏறுவன்னு சொல்லி ரொம்ப கம்மியான காசு கொடுத்துதான் அவங்க மார்க்கெட்டுக்கு போவாங்க. இப்போ ஹீரோக்குமே அவங்க மனைவி கிட்ட இருந்து போன் கால், என்னங்க இன்னைக்கு வண்டி ஓட்டி எப்படின்னா ரம்ஜானுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்களே, காசு ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்க, தன்னோட பாக்கெட்ல வெறும் 100 ரூபாய் இருக்கிறத பார்த்து ஹீரோ ஒரு மாதிரி ஆகுறாரு. இப்போ ஹீரோயின் தன்னோட பையனை ஸ்கூல்ல இருந்து கூப்பிடுறதுக்கும் தான் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டோம் அந்த பள்ளிக்கூட வாசலுக்கு வராங்க. தான் பையனும் பள்ளி முடிச்சு வரும்போதோ எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்ற மாதிரி அடமுடிக்க, பக்கத்துல பொண்ணு வேற இருக்காங்கல்ல. சோ 2 பசங்களுக்குமே இவங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. இங்க ஹீரோ 100 ரூபாய் மட்டும் தான் இருக்கிறதுனால ரம்ஜான் கொண்டாட முடியாது. அதனால பக்கத்துல ஒரு இடத்துல வந்து கடன் கேட்கிறாருங்க. கடன் கொடுக்கறவரும், மாசம் மாசம் உனக்கு நான் கடன் கொடுத்துட்டு தான் இருக்கேன், நீயும் கடனை கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற, பேசாம இந்த ஓட்டக்கார வித்துட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்டீல் கம்பெனிக்கு வேலைக்கு போ, ஓரளவுக்கு சம்பளமாச்சு வரல அப்படின்ற மாதிரியும் நிறைய அட்வைஸ் பண்ணுவாருங்க. இப்ப அவர்கிட்ட ஒரு
ரூபாய் நம்ம ஹீரோ கடன் வாங்கிக்கிட்டு தன்னுடைய வீட்டை நோக்கியும் வராரு. தான் மனைவி கிட்டையும் காலையில இருந்து அவர் பட்ட கஷ்டத்தையும் இப்போ 1000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன், அதை வச்சு நம்ம ரம்ஜானுக்கு தேவையான சாமாக்கள்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அந்த காசை கொடுக்குறாரு. அப்படி ராத்திரி இவங்க தூங்கிக்கிட்டு இருக்க அங்க தனியா தூங்க பயப்படுற நம்ம ஹீரோயினோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுமே ஹீரோயின் பக்கத்துல வந்து படுத்துக்கிறாங்க. அத ஒரு மாறி நம்ம ஹீரோ பாப்பாருங்க. அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோவுடைய அம்மா இருக்காங்கல்ல, ஹீரோயினோட மாமியார், அவங்க 2 பேருக்குமே அவங்க பையனை மட்டும் தான் பிடிச்சிருக்கும். 2ஆவதா பிறந்த இந்த பொண்ணு பிடிச்சிருக்காது போல. அதனாலதான் எவ்வளவு அவாய்ட் பண்ணுவாங்க. அடுத்த நாளுமே அந்த பாட்டி இருக்காங்கல்ல, ஹீரோவோட அம்மா, அவங்க அந்த சின்ன பையனுக்கு தலைவாரிக்கிட்டு இருக்காங்க. வாங்க, அன்னைக்குதான் ரம்ஜான் அன்னைக்கு எல்லாரும் வெளியே போறதுக்கு தான் தலைவாரி அந்த பையனை மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா ரெடி பண்றாங்க. இதையெல்லாம் அந்த சின்ன பொண்ணு உட்காந்து ரொம்ப ஏக்கத்தோட பார்க்க இப்ப ஹீரோயின் தான் பொண்ணையும் விட்டு கொடுக்காம இவங்கள கூப்பிட்டுக்கிட்டோம் தொழுகை பண்றதுக்காக மசூதிக்கு வராங்க. அங்கேயுமே ஒரு பாடகர் உட்காந்து நிறைய ஏழைகளுடைய கதைகளை பத்தி பாடிக்கிட்டு இருக்காருங்க. அதெல்லாம் கேட்கும் போதோ ஹீரோயினுக்கு ரொம்பவுமே உருக்கமாகுது. ஹீரோயினையும் அவங்க மாமியாரையும் பசங்களோட வீட்டுக்கு அனுப்பிட்டோம். நம்ம ஹீரோ கடத்தெருவுக்கு வந்து அவர் 1000 ரூபாய் கடன் வாங்கியிருப்பாரு பாத்தீங்களா, அந்த காசுல வீட்டுக்கு தேவையான சாமாக்கள்லாம் வாங்குறாரு. அப்படி ராத்திரி அவர் வீட்டுக்கு வராரு. தான் அம்மா கிட்டையும் ஒரு சின்ன பெட்டி மாதிரி கொடுக்குறாருங்க. அம்மா, இதை நீ எவ்வளவு நாள் கேட்டுட்டு இருந்த, பிடிச்சிருக்கான்னு கேட்க அந்த பாட்டியும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, இப்ப அவருக்கு பையன் இருப்பாரு பாத்தீங்களா, அந்த பையனுக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த பொம்மையும் அந்த பையன் கிட்ட கொடுக்க அவனும் அதை பார்த்து எக்ஸைட் ஆகுறான். இதை எல்லாத்தையும் ஒரு ஓரத்துல இருந்து அந்த சின்ன பொண்ணு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க முன்னாடியே ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோயினுக்கும் அந்த கணவர் துணி எடுத்துட்டு வந்திருக்காரு போல, அவருக்கும் அந்த துணியை கொடுக்குறாங்க. இதையும் அந்த சின்ன பொண்ணு ஏக்கத்தோட பார்த்தா அந்த சின்ன பொண்ணுக்கு நம்ம ஹீரோ எதுவுமே வாங்கிட்டு வரல போல. இப்ப தான் பையனுக்கு வாங்கிட்டு வந்த பொம்மை துப்பாக்கியையும் அவரு ஆபரேட் பண்ணி காமிக்க அதையும் அவங்க ஏக்கத்தோடு பார்த்து சிரிக்கிற மாதிரியும் கண் கலங்குற மாதிரியும் காட்டுறாங்க. அப்படி அழுதுட்டு இருக்கிற பொண்ணையுமே நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் அப்பா வாங்கிட்டு வரலனா என்ன, அம்மா நான் உனக்கு சர்ப்ரைஸா ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்ற மாதிரி ஓப்பனிங் சீன்ல ஒரு கடத்தெருவுல ஒரு அழகான துணியை பார்த்திருப்பாங்கல்ல, அதை தான் பொண்ணுக்காக அவங்க வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இப்போ அதையும் தான் பொண்ணுக்கு அவங்க கொடுத்துட்டு இருக்க இதையுமே ஒரு ஓரத்துல இருந்து ஹீரோ பாக்குறாரு. அவருக்கு பயங்கர கோவம் வருது. இதுக்கு மட்டும் அவளுக்கு எங்க காசு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவரு அங்க இருந்து கிளம்ப, அப்பதான் நம்ம ஹீரோவுடைய அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அங்க நம்ம ஹீரோவை கூப்பிட்டோம் ஒரு ஐடியா சொல்றாங்க. மகனே, நீ இன்னைக்குலாம் உன் மனைவியோட இன்னொரு குழந்தை பெத்துக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கியா? அட ஏமா, ஒரு குழந்தையே வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், இதுல இன்னொன்னா இல்லடா மகனே, பிறக்க போற குழந்தை ஒரு ஆண் குழந்தையா பிறந்துட்டா பிற்காலத்துல உனக்கு உறுதுணையா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, என் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க, அவங்கலாம் 2-3 பசங்களை பெத்துக்கிட்டாங்க. அப்படி ஒரு பையனால சரியா வேலை பார்க்க முடியலனாலும் மீதி இருக்கிற 2 பசங்க நல்லா வேலை பார்த்து அப்பா அம்மாவை பாத்துக்கிறாங்க. ராஜா ராணி போல அவங்க வீட்டுல இருக்காங்க. ஆனா நானு ஒரே ஒரு பையனை மட்டும் பெத்துக்கிட்டு இப்ப நீயும் முன்னேற முடியாதனால குடும்பமே கஷ்டப்படுற சூழ்நிலை வந்துருச்சு. அதனால உன் பொண்டாட்டிய கன்வின்ஸ் பண்ணி நீ எப்படின்னா இன்னொரு பையனை பெத்துக்கோ அப்படின்ற மாதிரியோ அவங்க அம்மா ஐடியா கொடுக்குறாங்க. இதுக்குமே ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இந்த விஷயத்த தான் மனைவி கிட்டயும் வந்து சொல்றாரு. ஆனா அவங்களுக்குமே பெருசா விருப்பம் இல்லைங்க. ஆனா அவங்க விருப்பம் இல்லாமையே இப்ப நம்ம ஹீரோ அவங்க பக்கத்துலயோ நெருங்க அவங்க பாதுகாப்பா இருக்க சொல்லியோ நம்ம ஹீரோ அதை பத்தி கேட்காம தான் மனைவியோட ஒன்னா இருக்கிற மாதிரி அங்க காட்டுறாங்க. சோ அங்க இருந்து நம்ம ஹீரோயின் ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. கதை அப்படியே ஒரு 5 வருஷம் பின்னாடி போகுதுங்க. நம்ம ஹீரோயின் ஒரு நாள் பிரெக்னண்டா ஆயிருப்பாங்க. அதாவது ஹீரோயின் முதல்ல அந்த சின்ன பையனை பெற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2வது குழந்தைக்காக இப்ப ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு வயித்துல இருக்கும் போதுதான் இந்த கதை போகும். அப்படி அவங்க பிரெக்னன்சில இருக்க சமயத்துல நம்ம ஹீரோயின், நம்ம ஹீரோ, அந்த பாட்டி எல்லாருமே வந்து டாக்டர் கிட்டையும் சில டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க. அப்படி டாக்டர் கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்துட்டு வயித்துல இருக்கிற அந்த குழந்தை ஆனா பொண்ணா அப்படின்ற மாதிரியும் கேட்க டாக்டருமே வயித்துல இருக்கிறது ஒரு பெண் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் அங்க நம்ம ஹீரோவுடைய முகத்துல துளியளவு கூட சந்தோஷம் இல்லைங்க. முக்கியமா ஹீரோவோட அம்மா அந்த பாட்டி இருக்குல்ல, அது முகத்துல ஏதோ இடியே விழுந்த மாதிரி அங்க உக்காந்துகிட்டு இருக்கு. அப்பதான் அந்த டாக்டர் கிட்டயே அந்த பாட்டி, எங்களுக்கு இந்த குழந்தை வேண்டாம், ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஆண் குழந்தை இருக்கான், குடும்பத்துல நிறைய கஷ்டம், அவனை வளர்க்கறதுக்கே ரொம்ப சிரமப்படுறோம், இப்ப மறுபடியும் ஒரு பொண்ணு பிறந்தா எங்களால இன்னும் அதிக சிரமத்துக்குள்ளேயும் கஷ்டத்துக்குள்ளேயும் மாட்டிப்போம், தயவு செஞ்சு இதை கலைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ற மாதிரி சொல்லுங்கன்ற மாதிரியோ அந்த பாட்டி டாக்டர் கிட்ட கேட்க டாக்டர் பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க இப்ப 7 மாசம், வயிறு எவ்வளவு பெருசா இருக்கு தெரியுதுல, முதல்ல உங்ககிட்ட இது மாதிரி ஆனா பொண்ணான்னு சொல்றதே தப்பான விஷயம், இது மட்டும் வெளியே தெரிஞ்சா நம்ம எல்லாருமே உள்ள போயிடுவோம், நீங்க என்னன்னா கலைக்கிறத பத்தி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க. அங்க டாக்டர் கோவப்படுற மாதிரியே ஹீரோயினும் கோவப்படுறாங்க. குழந்தைய பெத்துக்கணுமா வேணாமான்றது நான் தான் முடிவு பண்ணோம், அது என் கணவரோ என் கணவரோட அம்மாவான நீங்களாம் முடிவு பண்ணக்கூடாது, நான் ரொம்ப சந்தோஷமா இந்த குழந்தைய பெத்துக்க போறேன்ற மாதிரியும் அங்க மாமியார் கூடயும் அவங்க சண்டை போடுறாங்க. கட் பண்ணா இப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவங்களா வெளியே வர இந்த கிளவி இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே அவங்களோட தோழியோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. அவங்க தோழியும் என்னோட மருமகளும் இப்படிதான் ரொம்ப விடாப்பிடியா பெத்துப்பேன்ற மாதிரி அடமுடிச்சா, அவளுக்கு தெரியாம நான் பால்ல தோ இந்த மாத்திரையை கலந்து விடுனேன், அதுவா கலைஞ்சிருச்சு, நீ என்ன பண்ற, உன் மருமக குடிக்கிற பால்ல இதை கலந்துரு அப்படின்ற மாதிரியும் ஒரு பொடி
பொடியை கொடுக்குறாங்க. இந்த கிளவி இருக்கு பாத்தீங்களா, நேரா வந்து அங்க ஒரு பால்ல அந்த பொடியை கலக்கிற மாதிரியும் இப்ப கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் அங்க வராங்க. இப்ப அந்த பாலையும் நம்ம ஹீரோயின் குடிக்க, அது குடிச்சதும் ஹீரோயினுக்கு பயங்கரமான வயித்து வலி வருதுங்க. அவங்க வலியில துடிக்க செய்றாங்க. அப்படி துடிச்சு அந்த இடத்துலயே அவங்களுக்கு கலையிற மாதிரி காட்ட ஹீரோயின் அங்க கண்ணீர் விட்டு கதறி எழுகுறாங்க. இப்படி ஒரு பெண் குழந்தைய பெத்துக்கணும்னு நினைச்சதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம மாமியார் நம்ம கணவரே இப்படி பண்ணிட்டாங்களே, ஏன் ஒரு பெண் குழந்தைய பெத்து வளர்க்க கூடாதா என்ற மாதிரி அவங்க கதறி எழுதிருப்பாங்க. கட் பண்ணா கதை இப்போ நிகழ்காலத்துக்கு வருதுங்க. இப்போ நிகழ்காலத்திலயும் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் நம்ம ஹீரோயினோட சேர்ந்து அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணிருப்பாருல, அப்படி அவரோட ஒன்னா இருந்துட்டோம். பிளாஷ்பேக்ல நடந்த விஷயங்களை பத்தி இப்ப நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு கண்ணீர் விடுற மாதிரியும் காமிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில எழுந்தோம் நம்ம ஹீரோயின் அப்படியே கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கலாம், அந்த பெண் குழந்தை தான் பிறக்கவே இல்லையே, அப்ப ஹீரோயினோட வீட்ல இருக்கிற அந்த பொண்ணு யாரு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி அந்த பொண்ணு உண்மையாலேயே ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிவாங்க. அதாவது அவங்க கற்பனைங்க. இன்னைக்கு அவங்க மாமியார்னால கலைஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் உடஞ்சு போயிருப்பாங்க. அந்த உடஞ்சு போன நொடியில இருந்து தனக்கு ஒரு வேலை பொண்ணு பிறந்திருந்தா அவ எப்படிலாம் வளர்ந்திருப்பா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க இமேஜின் பண்ணி தான் அங்க ஆளே இல்லாம தான் பொண்ணுன்ற மாதிரி இமேஜின் பண்ணி நம்ம ஹீரோயின் தனியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தனியா அவங்க கடைக்கு போயிட்டு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கான்னு தான் பொண்ணு கிட்ட கேட்ட மாதிரியும், அன்னைக்கு நைட்டு தூங்குறப்போ ஹீரோயின் பக்கத்துல அவங்க பொண்ணு படுப்பாங்கல்ல, அந்த ஹீரோ எதுக்கு ஒரு மாதிரி பாத்துருப்பாருன்னா ஆளே இல்லாம இவ யாரு கூட பேசுறா அப்படின்ற மாதிரி தாங்க. சோ இப்ப புரியுதா எதுக்காக அந்த பொண்ணு பள்ளிக்கூடத்துல அதை ஏன் அவங்க கணவர் கூட்டிட்டு போலன்ற மாதிரி. அந்த ஐஸ்கிரீம் கொடுத்தப்போ கூட அந்த ஐஸ்கிரீம் கீழே தான் விழுந்திருக்கும், பையன் மட்டும்தான் சாப்பிட்டுருப்பா. அன்னைக்கு அவங்க கணவர் துணி வாங்கி கொடுக்கும் போதோ ஒரு மாதிரி பாத்துருப்பாருல, அதுவும் அப்படிதாங்க, ஆளே இல்லாம யாரு கூட பேசுறான்னு பாத்துருப்பாரு. இப்படி நம்ம ஹீரோயினுடைய கண்ணுக்கு மட்டும் தெரியறவங்க தான் அந்த சின்ன பொண்ணு. இப்படி ஒரு வாழ்க்கையை தாங்க நம்ம ஹீரோயின் அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் இப்ப கட் பண்ணா நிகழ்காலத்துல நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா வராரு. தான் அம்மா கிட்டயும் வந்து, அம்மா நீ ஆசைப்பட்ட மாதிரி மறுபடியும் என் மனைவி கர்ப்பமாயிட்டா அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப ஹீரோயினுக்கு அதே பயம் வருதுங்க. ஒருவேளை இப்பவும் நம்ம வயித்துல வளர்ற குழந்தை ஒரு பெண்ணா இருந்தா என்ன ஆகுன்ற மாதிரி அந்த பயத்தோடயே இந்த கதைய ஒரு கேள்வியோட முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய நியூஸ் பேப்பர் கட்டிங் எல்லாம் போட்டு இந்தியால இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்கிறதாகவும் இதெல்லாம் உண்மை சம்பவத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை தான் அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட கதை முடியுது. என்னதான் நம்ம டிஜிட்டலா எவ்வளவு வளர்ந்தாலும் இன்னமும் நம்ம ஊர்கள்ல இப்படி ஒரு மோசமான நிலைமை தான் இருக்குன்றது இந்த படம் பார்க்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, பெண் குழந்தை பிறந்தா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க, பெண் குழந்தைகள் நமக்கு எவ்வளவு தேவை அப்படின்ற எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.